வணக்கம். நீங்களோ, இல்ல உங்க உங்க நண்பரோ, உங்க உறவினரோ யாராவது வந்து ஃபைனல் இயர்ல படிச்சுட்டு இருந்தாலோ, ஃபைனல் இயர் இன்ஜினியரிங், ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் எதாவதுனாலும், இல்ல யாருக்காவது வேலை கிடைச்சிருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்கிட்ட ஒரு 10, 15 பாயிண்ட் வச்சிருக்கேன் நானு. உங்க ஆரம்ப காலங்கள் வேலையிலயும் சரி, உங்களோட வேலைக்கு போற இடத்துலயும் சரி, நீங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும்னு சில பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், சொல்லணுங்கிறதுக்காக அந்த வீடியோ. உங்களோட முதல் வேலையில வந்து நீங்க என்ன குணத்தை நீங்க வந்து கொண்டு வரீங்களோ, நீங்க உங்களோட என்ன பழக்கவழக்கங்கள் நீங்க கொண்டு வரீங்களோ, அதுதான் உங்களோட வாழ்க்கையோட நெடுங்காலம் உங்களோட பயணிக்க போகுது. இதோட இன்னொரு இது என்னன்னா, இது உங்களோட வாழ்க்கையுமே பெருசா பாதிக்க போகுது. இதோட உங்க வேலையை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையும் பாதிக்க போகுது. அதனால உங்களோட வேலையில என்ன மாதிரியான பழக்கவழக்கங்கள், குணங்கள், உங்க இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அதுதான் உங்களோட இருக்கும். அதை நீங்க பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தது வந்து நிறைய தடவை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. உடனே வந்து எஸ் சொல்லிடாத, நீ வந்து நோன்னு தான் சொல்லி பழகு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பேன். முடியாதுன்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஆனா இந்த கரியர் நீங்க இப்பதான் வேலையை இப்பதான் ஆரம்பிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி பழகுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க முதல்ல வந்து முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்காம போயிடும்.